ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லேர்ன் கம்மி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா 2D அரேஸ். 2D அரேஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நம்ம முன்னாடி இருந்த வீடியோஸ் வந்து நெஸ்டட் லூப்ஸ் பற்றி பார்த்தோம்ல. என்னென்னா இஃப்குள்ளே நிறைய இஃப் இருக்க மாதிரி, இது வந்து சிம்பிளாக எப்படின்னா ஒரு அறைக்குள்ளே இன்னொரு அறையை நம்ம எழுதியிருக்க நிறைய அரேஸ் இருக்க மாதிரி. அது வந்து நான் விஷுவலாக காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ 2D அரேனா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரோஸு காலம்ஸோடு அது இருக்கும். ஸோ 2D அரே வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு டேபிள்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ரோ காலம்ஸ் இந்த மாதிரி இருக்கனால அது மேட்ரிக்ஸ் இல்லாட்டி டேபிள்ன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க 2D அரேயா. ஸோ 2D அரே வந்து நம்ம எப்படி இன்ஸ்லேஸ் பண்ணுறோன்னா இன்ட்டு சிம்பிள் அரேனா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். 2D அரேனா 2 இது போட போகிறோம். ஸோ அரே ஈக்குவல் டு நியூ. இப்போ வந்து அதே தான் நியூ போடக்கூடாது நம்ம. இப்போ இந்த இது இருக்கா, இதுக்குள்ளே நம்ம ஒரு அரே, அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம இன்னொரு ப்ராக்கெட் போடுறோம். அதான் இஃப் நெஸ்டட் இஃப் மாதிரின்னு சொன்னேன். ஸோ 1, 2, 3, 4ன்னு போட்டுறோம். அதுக்கிட்ட 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. கடைசியில் இங்கே வந்து ஒரு செமிகோலன் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்போது ஒரு எலமெண்ட்டை வந்து இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ரெண்டு அதாவது அதோட ரோ வைஸ் காலம் வைஸ் இண்டெக்ஸிங் சொல்லணும். இப்போ 6 எடுத்துக்குவோம். இங்கே இது வந்து எத்தனாவது ரோனா, இது வந்து 0th ரோ, இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரோ. நான் இண்டெக்ஸிங் சொன்னேன். இண்டெக்ஸிங் வந்து ப்ரோக்ராமிங்கில் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இது வந்து 0th காலம், இது ஃபஸ்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு காலம் பிரிண்ட் பண்ணோம். எங்கே எரர் இருக்குது, அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கமா போட்டிருக்கோம். ஸோ 6. அதே மாதிரி இப்போ அது பக்கத்தில் இருக்க எலமெண்ட்டு 7 பிரிண்ட் பண்ணோம்னா அங்கே 2 போட்டோம்னா 7 வந்துடும். ஸோ இப்படி தான் இண்டெக்ஸிங் ஒவ்வொரு எலமெண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ரோ வைஸ் இண்டெக்ஸிங், காலம் வைஸ் இண்டெக்ஸிங் ரெண்டுத்தையும் கொடுத்தா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். int I equal to 0, I is less than இதோட லென்த் அரே டாட் லென்த் கொடுத்துருவோம். I ++ கொடுத்துருவோம். அடுத்து ஃபார் லூப் காலமுக்கு j equal to 0 கொடுத்துருவோம். j is less than, இங்கே வந்து நம்ம இது காலம் வந்து ஒரு ரோவோட பர்டிகுலர் காலம் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து எப்படி கொடுக்கணும்னா இங்கே வந்து அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ரோவோட காலம்ன்றனால ஐ கொடுத்துட்றோம். ஐ வந்து ரோஸ் டினோட் பண்ணுதில்ல. ஸோ ஐ டாட் லென்த் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு j++ கொடுத்துட்றோம். இப்போ வந்து இந்த சிஸ்டத்தை நான் இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஐன்னு கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஐஜே பிரிண்ட் ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம ஒவ்வொரு ரோ முடிகிறப்ப நம்மளுக்கு ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணணுன்றனால system.println கொடுத்துட்றேன். ஸோ ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி வந்து நம்மளோட இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொசமோசான் இருக்க வேணான்றனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிடுவோம். இங்கே கொசமோசான் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்ட்டு இங்கே ப்ராக்கெட் எடுத்துட்டோமா. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி வந்துடும். இதுதான் நம்மளோட 2D அரே. ஸோ 2D அரேல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது இந்த மாதிரி ரோ காலமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் நம்ம ரோவோட இண்டெக்ஸும் காலமோட இண்டெக்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து நம்ம ரோ இன்ஸ்லைஸ் பண்ணுறப்ப வெறும் அரேஸ் டாட் லென்த் கொடுத்தா போதும். காலம் இன்ஸ்லைஸ் பண்ணுறப்ப அரே ஆஃப் ஐ
வித்து லென்த்துன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ரோட லென்த்தை தான் நம்ம இங்கே ஆக்சுவலாக டினோட் பண்ணுறோம். ஏன்னா அந்த ரோ முடிஞ்சோடனே நம்ம அடுத்த ரோவில் தானே போய் ஒவ்வொரு காலத்தோட எலமெண்ட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதான் 2D அரே. ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.